பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அன்றாடம் தேவைப்படும் பொருட்களின் விலை உயரும் என்றும் இதனால் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் திருவள்ளூரில் உள்ள மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ரொம்ப கஷ்டமா வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இது முன்னாடி கேஸ் தட்டுப்பாடு, அதுலயே கீவில் இருக்குது. அப்படி ஆட்டோங்க அது ரொம்ப கஷ்டம். இன்னொரு டீசல் வேறு ஏறிச்சு, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்கள் குடும்பத்தை எப்படிதான்னு தெரியல. இந்த அரசு எதனா எங்களுக்கு உதவி பண்ணோம். டீசல் ரேட் ஏறுது, லாரி வாடகை ஏறுது, கொடுக்குறபடி அதே படி தான் தராங்க. இதே போல் போனால் எப்படி தான் பைப் சாயுதுன்னு ஒன்றும் புரியல. என்ன சார், இந்த மாதிரிலாம் ரேட்டெல்லாம் ஏறி போனாக்கா அத்தியாவசிய பொருட்கள் வேலை யார் கூடி போயிடுமே, எப்படிங்க இப்போ வாழ்க்கை நடத்துறது? இந்த மாதிரி செய்தாங்க எப்படிங்க? ஒரு மாதத்தில் 3 தரம் டீசலு பெட்ரோல் ரெண்டுமே ஏறி போச்சு. இதே மாதிரி நடத்த இனிமேல் நடக்குது, என்ன நடக்குன்னு எப்படியுமே எதிர்பார்க்க முடியாத. மோடி அரசை நான் ரொம்ப கண்டிக்கிறேன். இது நல்லது இல்லை. தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆந்திராவில் கூட நிறைய பெட்ரோல் பங்க்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. இதே நிலைமை போனால் அத்தியாவசிய பொருளுடைய விலை ரொம்ப விண்ணத்தோடும் பொதுமக்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து காஞ்சிபுரம் மக்களின் கருத்துக்களை கேட்கலாம். இந்த வரலாறு காணாத இந்த எரிபொருள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சாதாரண சாமானிய மக்களை பெருமளவில் இங்கே பாதிக்கப்படுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே 5 முறை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திருக்கிறது. அதனால் இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததால் இன்றைக்கி காய்கறி விலை, அத்தியாவசிய பொருட்கள் விலை மளமளவென்று உயர்ந்து கொண்டிருக்கிறது. சாதாரண சாமானிய மக்கள் இன்றைக்கு குடும்பம் நடத்துவது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இந்த பெட்ரோல் டீசல் விலையை சாதாரண மக்கள் பயன்படுகிற வகையில் இந்த விலையை கட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மத்திய அரசு தொடர்ந்து 10 நாளாக 3 தடவை பெட்ரோல் விலையை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இதனால் இங்கே இருக்க சாதாரண மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. சாதாரணமாக ஒரு கம்பெனிக்கு போகிற இளைஞர்கள்லாம் ஒரு 15,000 17,000 தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்க டெய்லி ஒரு நாளைக்கு 200 ரூபா பெட்ரோல் போடுறாங்க. மாதம் ஒரு 6,000 ரூபாய் இதுக்கே செலவாயிடுது. அப்புறம் அவங்க எப்படி ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவாங்க? நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு, மற்ற செலவுகள்லாம் இருக்குது. இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே இதை மத்திய அரசு உடனடியாக கொஞ்சம் பெட்ரோல் விலையை குறைச்சி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விலைவாசி ஏறுது. என் குடும்பம் என்ன பண்ணுறது? 10 ரூபா செலவு பண்ணி 100 ரூபா செலவு பண்ணுறதாகுது ஒரு நாளைக்கு. போய் வந்தாக்கா பெட்ரோல் போட்டு எனக்கு முன்னுக்கு வர முடியல. 3 முறை ஏறி போச்சு பெட்ரோல் வேறு. பெட்ரோல் 3 முறை ஏற்றினாக்கா என்ன பண்ணுறது? என் குடும்ப வாழ்வாதாரம் ஒன்றுமே பண்ண முடியாது.